கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிற அருமையான வார்த்தை யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஆவியாக இருக்கிறது என்றால் நம்மளுடைய உள்ளான மனிதனை அது நிரப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு சைக்கிளினுடைய டியூப்னாலும் சரி, ஒரு லாரியினுடைய டியூப்னாலும் சரி, இல்லை டியூப்லெஸ்னுடைய டயர்னாலும் சரி, எல்லாவற்றையும் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் காற்றினால் நிரப்புகிறோம். நிரப்பும் பொழுது அதனுடைய உபயோகத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது, அது உபயோகப்படுகிறது. காற்றினால் என்ன செய்ய முடிகிறது என்று யோசிக்கும் பொழுது, காற்றினால் பெரிய பெரிய லாரிகளையே சுமக்கக்கூடிய பலனை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த காற்று நிறைய காரியங்களை செய்கிறது. அதே போல தான் தேவஜனமே, ஆவியாகிய இந்த காற்று, வார்த்தை என்ற ஆவி ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது போராட்டங்களை சுமக்க பலன் வருகிறது. ஒரு லாரி டயர் 4 டயர், மிஞ்சி போனால் 6 டயர், இப்படிப்பட்ட டயர்களை உடைய அந்த லாரிகள், டிம்போ, சில லாரிகளுக்கெல்லாம் 16 டயர் இருக்கும். அக்கார்டிங் டு த வெயிட், அந்த சுமையை பொறுத்து லாரிகளுக்கு டயர் இருக்கிறது. ஸோ அந்த டயருக்குள்ளாடி காற்று அடைக்கிறாங்க. அந்த காற்று தான் அவ்வளோ வெயிட்டு கூடின லோடுகளை சுமக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த ஆவியாகிய வார்த்தை உண்மையாகவே உங்கள் இருதயத்துக்குள்ளே போயிட்டுனா நீங்கள் கண்டிப்பாக எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம சோர்ந்து போகிறதனுடைய முக்கிய காரணமே ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே போகலை. ஆவியை குறித்து இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ ஜீவனை குறித்து பார்க்கணும். ஜீவன் என்றால் என்ன? புத்துணர்ச்சி, உயிர் உள்ள ஒரு அனுபவம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் கோடி இருந்தாலும் அந்த சரீரத்தில் ஜீவன் இல்லைன்னா எத்தனை வீடு இருந்தும் எத்தனை கார் இருந்தும் அவன் மண்ணுக்குள்ளே தான் இருப்பான். இதே போல் ஆவிக்குரிய ஜீவனை உடையது தான் வசனம். நீங்கள் இந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்னு கேட்குது. ஸோ நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறது தான் வசனம். இன்றைக்கி அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை எதற்கு தேடுறாங்க தெரியுமா? உலக தேவைகளுக்காக, குடும்பம் பாதுகாப்பு இருக்கிறதுக்காக மட்டும் தேடுறாங்க. பட் உண்மையாட்டே மறுபக்கம் பாருங்கள். அவருடைய பேர் ஜீவ அப்பம், அவர் ஜீவ தண்ணீர். தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? சாப்பிடாமல் வாழ முடியுமா? நிறையா பணம் எனக்கு கிடச்சிட்டுப்பா, அதனால் இன்னையிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த ஊரெல்லாம் எனக்கு சொத்து இருக்குது, இனிமேல் எனக்கு தண்ணி தேவையே இல்லை, சொத்து நிறையா இருக்குதுல்ல, சொத்தே எனக்கு போதும் சொல்ல முடியுமா? சொத்து பத்துக்கள் எவ்வளோ இருந்தாலும் தண்ணி அடிப்படை தேவை. அடிப்படை தேவை உணவு, அடிப்படை தேவை காற்று. ஆண்டவராகிய தேவனும் அப்படி தான் இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் தேவை இல்லைன்னு சொல்லவே முடியாது. என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல, என்னை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டுமல்ல, எனக்கு நித்திய ஜீவனை தர்றதுக்கு அவர் வேண்டும். நான் பரிசுத்தமாக வாழ அவர் வேண்டும். ஒவ்வொரு டிசிஷன்ஸ்லேயும் தேவன் இல்லை என்றால் அந்த இடத்துல ஜீவன் இருக்காது. ஏன்னா அவர் ஜீவனாக இருக்கிறார். அதனால தான் தேவ பிள்ளைகள் எதை செய்தாலும் ஜபத்தோடு செய்வாங்க, தேவ ஆலோசனையோடு செய்வாங்க. அதை செய்யணுமா வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஏனென்றால் நம்மளை குழப்பி விடுறதுக்கு மாம்சம் என்ற ஒரு கருவியை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. இந்த மாம்ச சிந்தனை, இந்த மாம்ச சிந்தனை நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தையில் ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஆவியும் ஜீவனும் உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு எஃபெக்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த நைட்ரோஜன் கேஸை பலூனில் அடைப்பாங்க. சாதா காற்று அடைக்கும் பொழுது அது பறக்காது. ஆனால் அந்த நைட்ரோஜன் சொல்லுகிறத அடைத்தவுடன் அது வானில் பறக்குது. இதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த காற்று, த விண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே போகும் பொழுது நம்ம தன்மை வேறுபடும், நம்ம வாழ்க்கை வேறுபடும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க முடியும், அவிசுவாசங்களை ஜெயிக்க முடியும், சந்தேகங்களை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு தெளிந்த பார்வை உண்டாகும். ஒரு குட்டையை தண்ணியை கலக்கிட்டால் அது அப்படியே கலங்கி போயிருக்கும். ஆனால்
தெளிந்த தண்ணி மறுபக்கம் இருக்கிறது. நமக்கு தெளிந்த லைஃப் வேணும்னா, தெளிந்த பார்வை வேணும்னா வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே போகணும். அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட பேசிக்கொண்டே இருப்பார், மகனே இதனால தான் இது நடக்குது, இந்த பிரச்சனையை தாங்கிக்க இதுக்கு மேலே பெனிஃபிட் இருக்கும், இந்த பாதையில் போனால் இந்த உயர்வு உண்டாகும், இந்த பாதையில் போகும்போது தான் நீ சுவிசேஷம் அறிவிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலனுடைய லைஃப்பில் கேட்டு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அடியும் போராட்டமும், கம்புனால் அடி, சாட்டையினால் அடி, கப்பல் சேதம், கல்லர்களால் வந்த சேதம், வஸ்திரமில்லாத அனுபவங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள், கல்லெறி வாங்குறது, இப்படி அவர் ஒரு லிஸ்டே கொடுக்குறார். இவ்வளோ அடி வாங்கியும் எப்படி ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா, அவருக்குள்ள ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, ஒரு காற்று உனக்குள்ளே வந்துச்சு, பரிசுத்த ஆவியின் காற்று. அதற்கு காரணம் என்ன? அது திட்டத்தை நிறைவேற்ற. இந்த ஃபுட்பாலுக்குள்ளாடி காற்று ஊற்றுவாங்க. அந்த ஃபுட்பாலுக்குள்ளே காற்று ஏறிட்டுனா 2 டீமும் மாறி மாறி அடிக்கும். ஃபுட்பால் அடி வாங்குறதுக்கே பிறந்தது போல் அது உருவம் எடுத்திருக்கிறது. 2 டீம்லையும் யாரும் அதை தழுவ மாட்டாங்க, எல்லாரும் காலால் மிதிப்பாங்க. ஏன்னா ஃபுட்பால் மிதிப்படுகிறதுக்கே உருவாக்கப்பட்டது. இது கால்பந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுட்பாலினுடைய நோக்கம் என்ன? அது அடிப்பட்டு ஒரு கோல் போய் விழும், திட்டத்தை நிறைவேற்றும். திட்டத்தை நிறைவேற்றணுன்னா ட்ராஃபி கொடுப்பாங்க. அந்த ட்ராஃபியில் தங்கமயமான பெரிய ஃபுட்பாலினுடைய படம் இருக்கும். அதை அப்படியே தலைக்கு மேலே தூக்கி காட்டுவாங்க. எந்த பந்து அடிபட்டுச்சோ இப்போ அதற்கு ஒரு தங்க சொரூபத்தை உண்டாக்கி அதை ஒரு ட்ராஃபியாக மாற்றி, இந்த பந்து தான் உன்னை உயர்த்தினதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் உள்ள விளையாட்டில் உள்ள வீரர்களுக்கு விளங்குகிறாங்க. ஸோ இதே போல் தேவஜனமே, நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் காற்று வந்துட்டுன்னா, பவுலுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியின் ஜீவனும் வல்லமை வந்ததுனால சர்ப்பம் கடித்தது, போராட்டங்கள் வந்தது, சாக போகிறேன்னு தெரிந்தது, மரணமோ ஜீவனோ எதை கண்டும் பயப்படாமல் ஆண்டருக்காக நின்னதுக்கு ஒரே காரணம், உள்ளே இருந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை வழிகாட்டி கொண்டே இருந்தது. கப்பல் உடையுது, ஆனால் தூதன் வந்து பேசுகிறார், உன் ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது, உன் கூட உள்ளவங்களுடைய ஜீவனுக்கும் ஒன்றும் ஆகாது. இப்படி ஆவியானவர் உபத்திரவங்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருப்பார். நம்மளுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு ரொம்ப தேவை. பூஸ்ட் குடித்தா கூட வராத எனர்ஜி, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டா கூட தூக்கம் தான் வரும், அவ்வளோ சாப்பிட்டும் வராத எனர்ஜி, ஒரு பலன் வராத அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அது வரும். இந்த பலனை பெற்றுக்கொள்கிறவங்க தான் ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க. ஸோ தேவஜனமே, இந்த நாட்கள் இந்த பலனை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாவோம். இந்த பலன் நம்மளுக்கு வழிகாட்டும், நம்மளை வாழ வைக்கும், நம்மளை உயர்த்தும், நம்மளை கனப்படுத்தும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வைக்கும். அவருடைய ஆமென் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை கொண்டு செல்லும். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான ஜீவனும் வார்த்தை, ஆமென் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ளே வரட்டும் அப்பா. அதற்குள்ள எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க என்று கேளுங்க. இன்றைக்கும் நம்ம சோர்ந்து போகிறதுக்குள்ள காரணம், இன்றைக்கும் நம்ம தளர்ந்து போகிறதுக்கு காரணம், பலமுறை பலவீனங்களில் விழுறதுக்கு காரணம் இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே இல்லாமல் போகிறதுனால தான். அது நமக்குள்ளாக கிரியை செய்ய விடாதபடி இந்த மாம்ச எண்ணங்கள் தடைப்படுத்துகிறது. இந்த மாம்ச எண்ணங்களில் இருந்து விடுதலையாக ஆண்டவர்கிட்ட ஜெபியுங்கள். ஆண்டவரே, நல்ல தெளிந்த புத்தியை தாங்க, தெளிந்த ஆவியை தாங்க, வசனத்தை படிக்கிற மனசை தாங்க, வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போக, வார்த்தையை நேசிக்க, அதில் பிரியமாக இருக்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாருங்கன்னு எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் தாங்கி ஜெபிக்கிறோம், எல்லாருக்கும் இந்த கிருபையை கொடுங்கன்னு கேளுங்க. எல்லாரும் அப்படி கையோடு கை கோர்த்து ஒரு விஷயம் ஜெபிங்க. எல்லாருக்கும் பணம் தேவையாக இருக்குதோ இல்லையோ, இந்த ஆவிக்குரிய உணவு தேவை, இந்த ஜீவ தண்ணீர் தேவை, இந்த ஜீவ அப்பம் தேவை. இது வந்துட்டுனாலே நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டு சந்திச்சிருவார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடினா மீதி எல்லாம் கிடைக்கப்படும் சொன்னார். அது வேலையா, வருமானமா, வீடா, திருமண வாழ்க்கையா, குழந்தை செல்வமா, இல்லை ஒரு வாகனமா, இல்லை நல்ல தொழிலா, வருமானம், எதுனாலும் ஆண்டவர் எல்லாம் தர வல்லமை உள்ளவர். முதலாவது கேட்போம், ஆண்டவரே, மரியாதை போல உங்கள் பாதத்தில் இருந்து உங்கள் வார்த்தையை தியானிக்கக்கூடிய கிருபை, அதை இருதயத்தில் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு கிருபை, எங்களை விட்டு எடுபடாத அந்த அருமையான வசனத்தோடு இணைந்திருக்கிற கிருபையை தாங்கப்பா. பணம் எடுத்துக்கொள்ளப்படலாம், கல்வி ஞானம் கூட ஒரு வேளை நம்ம ஞாபகம் மறதியாக இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ட்ரைனிங்கு, எல்லா படித்த படிப்புகள் காலம் போக போக, வயசு போக போக மறந்து போகலாம். சொத்து, சேர்த்து வச்ச சொத்துகள் ஆமென் கரைந்து போகலாம், பணங்கள் கரைந்து போகலாம். ஆனால் நம்மளை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்காகிய
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் நமக்குள் பலப்பட நம்ம எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசை கூட ஒவ்வொரு பேரையும் ஆவியானவர் பலப்படுத்துவாராக. ஒருவர் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எல்லார் மேலேயும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எங்கள் எல்லாருக்கும் தேவையானது ஒன்றே ஒன்று தான்ப்பா, உங்கள் பாதம். அது எங்களுக்கு எல்லாமே திரும்பி தரும். உங்கள் சமூகத்தில் காத்திருந்து எங்கள் தேசத்தில் நாங்கள் கலக்க எங்களை பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெப நேர குடும்பத்தார் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆண்டு இன்பமாக இருக்க வைப்பார். எல்லா நல்ல காரியங்களை ஆண்டு கூட இருந்து துணை நின்று நடத்துவார். தீமையான விஷயங்கள் உங்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்வார். அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது உங்கள் கூடவே இருப்பார். மேலும் இன்றைக்கி இரவு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நம்ம ஒரு அருமையான ஆவிக்குரிய பதிவை பார்க்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் லிங்கை அடிக்கடி கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நைட்டு 9 மணிக்கும் நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு நல்ல ஆலோசனையோடு சந்திக்கலாம். God bless you. ஆமேன்.